வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டெலகிராம் உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா நம்மளுடைய வீடியோஸோடைய எஜுகேஷன் வீடியோடைய லிங்க்ஸுமே கீழே இருக்கும். நீங்க போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈரோ, பவுண்ட் அண்ட் யூஎஸ் இதோடைய சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ நமக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து யூரோப் உடையது அண்ட் தென் பவுண்டுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ வந்திருக்கு. யூஎஸ் வந்து 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. அதுக்கப்புறம் 7:15 சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்கு. பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நியூ ஹோம் சேல்ஸ் இருக்கும். நியூ ஹோம் சேல்ஸ் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமும் கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஓகே, ரெண்டாவது வந்து இது வந்து டிஎக்ஸ்க்கு நெகட்டிவாக வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ எபோவ் 50க்கு மேலே ஹோல்ட் ஆகிட்டான். சர்வீஸ் பிஎம்ஐ அண்டு மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ ரெண்டுமே 50க்கு மேலே ஹோல்ட் ஆகிறான். அப்படிங்கும்போது எக்ஸ்பான்ஷனில் வந்து மாட்டோம். அப்போ வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக டிஎக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதை டேட்டா பேஸ் பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்கு டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து ஹெவியான ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு போயிட்டானா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்லை, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மார்க்கெட் வந்து மேலே ரேலி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கான ஒரு சின்ன கரெக்ஷன் தான். திருப்பி வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம், அல்லது இந்த லோக்கு கீழே கூட வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வராமல் மார்க்கெட் வந்து எங்கே சப்போர்ட் எடுத்தாலும் இந்த மார்க்கெட் மேலே ரேலி ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த சப்போர்ட் உடையக்கூடாது. ஸோ இந்த சப்போர்ட் உடஞ்சிருச்சு, கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் 103.90ங்கிற அந்த லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹெவியான ஃபாலுக்கு வர சான்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேனல் நடந்துட்டு இருந்தது. அந்த சேனல் வந்து நேற்று பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, பிரேக் ஆகிட்டு இது ரீடெஸ்ட் பாயிண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு கிளியரான பிரேக் ஆகிட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு இப்போ ரீடெஸ்டாக இருக்கு. கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுமே பாசிட்டிவாக வருது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு சர்வீஸ் பேவும் பாசிட்டிவாக வருது அப்படின்னம்னா இந்த மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியை இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்ரும். இந்த ஹைக்கு மேலே கட் பண்ணி மார்க்கெட் இந்த பக்கம் ஒரு ட்ரெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டேட்டா பேஸ் பண்ணி தான் வரும். இல்லை இதோடைய கரெக்ஷன் கீழே வரைக்கும் வந்துட்டு போகலாமா அப்படின்னா தாராளமாக வந்துட்டு போகலாம். ஸோ கீழே வரைக்கும் வந்துட்டு போகலாம். 104.40லேருந்து 30 வரைக்கும் கூட வரலாம். பட் அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துட்டால் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் டிஎக்ஸ்ஒய்க்கு. ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கான். இங்கே ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணால் வந்துட்டான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் திருப்பி சப்போர்ட் ஹெவியாக எடுத்திருக்கு. அதாவது இந்த எக்ஸ்பான்ஷனில் ப்ரைஸ் வந்து திருப்பி ஹெவியாக எடுத்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இந்த சப்போர்ட் லெவல்லே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புஷ் கொடுத்துட்ருக்கான். ஸோ கொஞ்சம் தான் மேலே போவான். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேலே போகும்போது நமக்கு செல் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும் 79ல். இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் மேலே போயிட்டு தான் திருப்பி கீழே ஃபாலோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த சப்போர்ட் ஹெவியாக வேலை செய்யாது. இது வந்து உடையறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்தாலும் தாராளமாக பை ட்ரை பண்ணுங்க ஆயில் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து அந்த கரெக்ஷன் வந்துட்டு இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்ட்டை சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட கீழே இறங்கி எடுக்கிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மார்க்கெட் இப்போ ஃபாலோ ஆகும் பொழுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி இருந்திருக்கும். ஸோ க்ரீன் கேண்டில்ஸாக பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டெப் இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பாயிண்டாக இது வருது. ஸோ ப்ரைஸ் வந்து அப்படி மேலே போய் கீழே வர ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இன்னும் மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுக்கல, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இப்போ கீழே இறங்கணும் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் டவுன்ஃபாலாக மார்க்கெட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சப்போர்ட் கிடைக்கணுங்க. சப்போர்ட் எடுக்கிறதுக்கான இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான இடம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த இடத்த வச்சுக்கலாம். 29.85
அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் வரணும். ஒரு 4 ஹவர் சார்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா, கீழ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட பிரைஸ் வந்து கீழ வந்து பக்கத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேல போய் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இங்க இன்னும் நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் நடக்கல. ஓகேங்களா? அப்போ பிரைஸ் வந்து இன்னும் கூட இப்போ மேல ஏறிட்டு இருக்கிற மாரி தெரியலாம். ஸோ நியூஸ் வரும்போது என்ன ஆகும்னா, கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் தென் திருப்பி மேல போயிட்டு கீழ வரலாம். இப்ப DXY உடைய நியூஸ் வந்து நமக்கு வந்து 2மே நெகட்டிவான நியூஸஸா வந்துச்சுன்னா, DXY கீழ இறங்கும்போது ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பாசிட்டிவ் அண்ட் செகண்ட் நியூஸ்ல நெகட்டிவ் இந்த மாரி மாறி கம்பைன் ஆகும்போது, இந்த மார்க்கெட் கீழ புஷ் பண்ணி மேல போயிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வர வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு இப்ப ட்ரையாங்கிள் பிரேக் நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கான ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு தான் மார்க்கெட் கீழ இறங்கும். அப்ப இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்ப நம்ம வந்து நெறைய பேர் கால் பண்ணி கேட்கிறீங்க. சில்வர் செல் போலாமா? கோல்டு செல் போலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப தான் பிரேக் அவுட் முடிஞ்சிருக்கு. இப்ப ரீட்ரேஸ்மென்ட் பை நடக்கும். ரீட்ரேஸ்மென்ட் பை எடுத்துட்டு அப்புறமேட்டு நம்ம திருப்பி மார்க்கெட்ல செல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்ப பிரைஸ் கீழ வந்தால் நம்ப பை ட்ரை பண்ணணும். இங்க பை இல்ல. இன்னும் ஸ்டார்ட் அப் ஆகல. ஸோ பிரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழ வந்துட்டு பை ஸ்டார்ட் அப் பண்ணணும். கோல்டு. கோல்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதே தான் சேம் கண்டிஷன். நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பிரைஸ் இந்த டாப் நெறைய பேருக்கு புரியல. இந்த டாப் மார்க்கெட்ட போய் ஒரு 4 ஹவர்ல பார்க்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டு வரனால, ஒவ்வொரு முறையும் இங்க சப்போர்ட் எடுக்கிற மாரி இந்த முறை சப்போர்ட் எடுக்க தேவையில்ல. பிரைஸ் பிரேக் ஆகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 370ய மார்க்கெட் உடைச்சு கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இப்ப பிரேக் அவுட் நடந்துருச்சா? ஷார்ட் ஃப்ரேம்ஸ்ல எல்லாம் பிரேக் அவுட் நடந்துருச்சு. இப்ப டெய்லியும் இந்த க்ளோஸ் நிக்குமா? நின்னுட்டால் மார்க்கெட்ல ஒரு சின்ன ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்ப மேல பாருங்க நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரைஸ் நமக்கு ஒரு நல்ல சப்ளை ஏரியாவ கிரியேட் பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த சப்ளை ஏரியாவ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, பிரைஸ் கண்டிப்பாக மேல போய் டெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழ வரும். ஏன்னா கீழ நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் சப்ளை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த சப்ளைய போய் டச் பண்ணிட்டு, கீழ இருக்கிற டிமாண்டுக்கு வரதுக்கு தான் ட்ரை பண்ணும் பிரைஸ். அப்ப அந்த பிரைஸ் டிமாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க நமக்கு என்ன நடக்கும்னா, கரெக்ஷன் பை அண்ட் தென் ட்ராப். இது 2ம் நடக்க போகுது. ஸோ இப்ப என்ன எதிர்பார்க்கணும் அப்டின்னா, பை எதிர்பார்க்கணும். ஸோ செல் தானே சொன்னீங்க அப்டின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, மார்க்கெட் 370ய பிரேக் பண்ணியிருக்கான். ஓகே. இந்த இடத்துல கேண்டில் நல்லா பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ, இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் கீழ வரலாம். அல்லது இங்கேயே சப்போர்ட் எடுக்கலாம். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ, பிரைஸ் கீழ வந்துட்டு அரவுண்ட் 350 ஓகே. அரவுண்ட் 350 லெவல்ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால், இங்கிருந்து பிரைஸ் மேல போயிட்டு 410 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த மல்டி சப்போர்ட் வரைக்கும் பிரைஸ் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஃபால் ஆகும். இந்த சேனலுக்கும் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து ரீடெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஸோ இங்க இப்ப சப்போர்ட் கிடைச்சிருச்சா? இன்னும் கிடைக்கல. ஓகே. நேத்து நம்ம வந்து லைவ்ல நெறையா சொன்னோம். இந்த 400 கிட்ட வந்தால் சப்போர்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும். இந்த 370 வரைக்கும் நான் ட்ரேடிங் ஜோன். இத பிரேக் பண்ணா செல் ஆயிடும் அப்படின்னு சொன்னோம். நேத்து அந்த 12ல நெறைய பேர் கேட்டாங்க. சப்போர்ட் இருக்கா? சப்போர்ட் இருக்கா? அப்படின்னு இந்த 10 கிட்ட சப்போர்ட் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ இங்க நெறைய பை போட்டிருக்காங்க. யாருமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல. இன்னைக்கு எனக்கு வந்த கால் எல்லாமே திருப்பி பிரைஸ் அங்க வருவானா? வருவான். ஆனால் இங்க சப்போர்ட் எடுத்தால் அங்க வருவான். ஸோ வெயிட் ஃபார் தி சப்போர்ட். ஸோ இங்க ஒரு மார்க்கெட்ல ஒரு மேல போயிட்டு இப்படி கீழ வந்தாலோ, அல்லது கீழ வந்து 50 கிட்ட வந்துட்டு சப்போர்ட் கிடைத்தாலோ 2350லேருந்து 2330க்குள்ள மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தாலும், நமக்கு 2400லேருந்து 2410க்குள்ள மார்க்கெட் மேல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ அங்க போய் செல் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டெர்ம் பை தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஷார்ட் டெர்ம் பை எடுக்கணும். அங்க போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இப்ப இந்த 2 சினாரியோ இப்ப நமக்கு ஆக்டிவேட் ஆயிடணும் பிரைஸ்ல. ஓகேங்களா? இங்க ஒரு பை நடந்துரணும். பை நடந்துருச்சு அப்படின்னா, இங்க ஒரு செல் நடக்கணும். இந்த செல் தான் நமக்கு கீழ போயி 2260 அப்படிங்கிற அந்த மேஜர் லெவல பிரேக் பண்றதுக்கான ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு இப்ப என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, சப்ளை ஃபார்ம் ஆயிருக்கு ஹையர் ஃப்ரேம்ல. கீழ நமக்கு அட்லீஸ்ட் நமக்குடைய டிமாண்ட் ஏரியாக்காவது மார்க்கெட் வந்து சேரணும்.
ஓகேங்களா? டிமாண்ட் ஏரியா எங்க இருக்கு? ஸோ டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, பிரைஸ்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் ஏரியா இதுதான். இதுதான் சப்ளை ஏரியா. இப்ப இன் பிட்வீன்ல இருக்கிறோம். நம்ம பிரைஸ் உடைய மிடில் பாயிண்ட்ல இருக்கிறோம். ஸோ பிரைஸ் என்ன பண்ண போறோம்? இங்கிருந்து மேல வந்துட்டு, இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு செல் ஆக போறோம். ஸோ எடுத்து கீழ வந்து ஒரு சப்போர்ட் எடுப்பான். இந்த சப்போர்ட் மேல போகுமா? அப்படின்னா, ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஸோ ஒரு மேல போயிட்டு, இங்க ஏதாவது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ மீட் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த மாரி ஒரு டவுன்ஃபால் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய 2260ங்கிற லெவல பிரேக் பண்றதுக்கான கீ பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட்டோடைய அந்த 405 அப்படிங்கிற இடத்துல 405லேருந்து 400ன்னு வச்சுக்கோங்க. 400 டூ 410 இந்த லெவலுக்கு வரும்போது செல் சான்சஸ் கிடைச்சா எடுக்கணும். அதே மார்க்கெட் இப்ப இருக்கிறதுமே ஒரு சப்போர்ட் லெவல் தான். அதனால இங்க பை ட்ரை பண்றோம். ஓகேங்களா? இன்னும் 350 கிட்ட பிரைஸ் வந்துச்சுன்னா, நம்ம பை ட்ரை பண்றது பெஸ்ட்டா இருக்கும். கீழ வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட 330 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் இருக்கும். பக்கத்திலேயே ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட் டிமாண்ட் ஏரியால பிரைஸ் எடுத்தால் திருப்பி ஒரு புஷ் குடுத்து மார்க்கெட் கீழ இறங்கும். ஸோ, இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பாயிண்ட். இன்னொரு முக்கியமான கன்டென்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்போம். பிரைஸ் உடைய 3 டச் பாயிண்ட்ஸ். இங்கருந்து மார்க்கெட் மேல போச்சு, கீழ இறங்குச்சு, மேல போச்சு, கீழ இறங்குச்சு, மேல போயிட்டு இது கீழ எங்கேயோ இறங்கியிருக்கணும். 1 ரெசிஸ்டன்ஸ்ல. இங்க ஃபெயில் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், மேல பிரேக் அவுட் பண்ணிட்டான். அதுக்கான ரீடெஸ்ட் பாயிண்ட்டாகவும் இது அமையலாம். ஸோ ட்ரெண்ட் பை தான். இந்த இடத்துல பிரைஸ் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துட்டு, மேல இந்த சப்ளை ஏரியாக்கு மட்டும் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுன்னா தான் கீழ வரும். இல்ல, இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க எடுத்துட்டு, திருப்பி இங்க இருக்கிற ஒரு சப்போர்ட்ல திருப்பி ராலிய ஸ்டார்ட் பண்ணும். இது 2520 வரைக்கும் மார்க்கெட் போய் நிக்கிறதுக்கான சோர்ஸ் பாயிண்ட்டா இருக்கும். ஸோ, இங்க ஒரு பை ட்ரை பண்ணுவோம். இங்க ஒரு செல் ட்ரை பண்ணுவோம். இந்த செல் கிளியரா கிடைத்தால் மட்டும் தான் எடுக்கணும். இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணணும். திருப்பி மார்க்கெட்ல பை கிடைச்சுச்சுன்னா, மார்க்கெட் ராலிய ஸ்டார்ட் பண்றான்னு அர்த்தம். ஸோ, இப்ப என்ன பண்ணணும்? அவ்வளோதான் பாயிண்ட். இப்ப மார்க்கெட்ல பை ட்ரை பண்ணணும். பை கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலனாலும், டக்குனு பிரைஸ் மேல ஏறுனா, சப்ளைல செல் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பை, செல் அப்படின்னு கேட்க வேணாம். டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்கிறவங்க கால் பண்ணி கேளுங்க. நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். தேங்க் யூ.